ஃபார் ஸ்லீப் டிஸார்டருக்கான ஆசனங்கள் வந்து பார்க்க போகிறோம். சர்வாங்காசனா, விபரீத கரணி, பச்சிமோதாசனா, உத்தான பாதாசனா, சவாசனா, இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சர்வாங்காசனா, தோள்பட்டை மீது நிற்கும் தோற்றம். அனைத்து உறுப்புகளையும் இயங்க செய்யக்கூடிய ஒரே ஆசனம் சர்வாங்காசனம். இட் இஸ் த குயின் ஆஃப் ஆசனா. நம்ம உடம்புல வந்து 9 கிளான்ஸ் இருக்குது. நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், சுரப்பி மண்டலம், செரிமான மண்டலம், கழிவு மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக மண்டலம், எலும்பு தசை மண்டலம், இப்படி 9 கிளான்ஸ் வந்து இருக்குது. இந்த 9 கிளான்ஸும் ஆக்டிவேட் ஆகும். உடலெங்கும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இளமையை நிலைநிறுத்தி நோய்களை ஒதுக்கி உடலினை பாதுகாப்பதால் இது சர்வாங்காசனம் என பெயர் பெற்றது. அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ சர்வாங்காசனா வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். லை டவுன் அண்ட் பேக். முதல்ல காலை வந்து 45 டிகிரி தூக்குவோம். நெக்ஸ்ட் வந்து 90 டிகிரி. அப்புறம் கைகளால் இடுப்பை பிடிச்சி காலை தூக்குவோம். ப்ரீதிங். நெக்ஸ்ட் 90 டிகிரி. கைகளால் இடுப்பை பிடிச்சி காலை தூக்குவோம். ப்ரீதிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து விபரீத கரணி. விபரீத கரணி அப்படின்னா வடமொழியில் விபரீத என்றால் தலைகீழ் என்று பொருள், கரணி என்றால் செயல். இந்த ஆசனத்தில் உடல் வந்து தலைகீழ் அமைப்பில் என்ன செய்யும் இருக்கும். நம்ம வந்து சர்வாங்காசனத்தில் வந்து முழங்கால வந்து என்ன செய்வோம், ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்போம். ஆனால் விபரீத கரணியில் வந்து கொஞ்சம் சரிச்சு வைப்போம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து விபரீத கரணி. அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். லை டவுன் அண்ட் பேக். முதல்ல காலை வந்து 45 டிகிரி தூக்குவோம். நெக்ஸ்ட் 90 டிகிரி தூக்குவோம். சர்வாங்காசனில் வந்து காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்போம். விபரீத கரணியில் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி வைப்போம். ப்ரீதிங். ஃபஸ்ட்டு 45 டிகிரி, 90 டிகிரி. கைகளால் இடுப்பு பிடிச்சி காலை தூக்குவோம். நம்ம வந்து இப்போ பச்சிமோதாசனா வந்து பார்க்க போகிறோம். பின்புறம் இழுக்கப்பட்ட தோற்றம். பச்சிமா என்றால் என்னது, பின்புறம். தான் என்றால் நீட்டுதல். ஆசனம் என்றால் ஸ்டெடி போஸ்டர். இந்த ஆசனத்துக்கு உச்ச நிலையில் உடலுக்கு பின்புற பகுதி காலிலிருந்து கழுத்து வரை நீட்டப்படுகிறது. அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பச்சிமோதாசனா வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். கைகளை பார்க்கணும், உடம்பு எடுத்துக்கணும். Breathe in.
ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கால் பெருவரில் போட போகிறேன். ப்ரீத் அவுட். ஆசன பொசிஷன் நார்மல் ப்ரீத்திங். முகத்தால் கால் முட்டி போடுங்க. நம்ம வந்து இப்போ உத்தான பாதாசனா வந்து பார்க்க போகிறோம். கால்களை மேலே உயர்த்திய நிலை. உத்தானா என்றால் தீவிரமான நீட்சி. பாதா கால், ஆசனா ஸ்டெடி போஸ்டர். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். பார்க்க போகிறது வந்து உத்தான பாதாசன். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். லை டவுன் அண்ட் பேக். முதல்ல காலை வந்து 45 டிகிரி போட்டணும். நெக்ஸ்ட் வந்து 90 டிகிரி. ப்ரீதிங். கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆசனா பொசிஷன் நார்மல் ப்ரீதிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சவாசனா. இட் இஸ் த ரிலாக்ஸேஷன் போஸ்டர். சவாசனானா உடல் மற்றும் மனம் இரண்டுக்கும் ஆற்றலை அளிக்கிறது. அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம வந்து இப்போ சவாசனா வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் த ரிலாக்ஸேஷன் போஸ்டர். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். லை டவுன் அண்ட் பேக். இப்போ வந்து நம்ம யோகா ஃபார் ஸ்லீப் டிஸார்டருக்கான ஆசனாஸ் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிரணயாமா. என்னுடைய அடுத்த காணொளியில் யோகா ஃபார் ஸ்லீப் டிஸார்டருக்கான பிரணயாமா பற்றி பார்க்கலாம். நன்றி.